ரவையை வச்சு உப்புமா மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ஆப்பம் சுட்டு பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும், இன்ஸ்டண்ட்டாக இந்த ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு ரவை 2 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது ஊறுற கேப்பில் 20 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 3 காஷ்மீரி சில்லி, ஒரு தக்காளி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ரவை நல்லா ஊறி வந்திருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறினதும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சது அதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து எடுத்தா ஆப்பம் பேட்டர் ரெடி. இப்போ ஆப்பம் சுட்டுடலாமா? நல்லா சூடான தோசைக்கல்லில் ஒரு கரண்டி மாவு ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டால் நல்லா சுட சுட ரவை ஊத்தாப்பம் ரெடி ஆயிருங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.